തന്നെ കസിൻസിൻ്റെ ഗ്രൂപ്പ്, ഫാമിലി ഗ്രൂപ്പ്. ഞാൻ എൻ്റെ വീട്ടിലൊക്കെ ഫാമിലി ഗ്രൂപ്പൊക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് നോക്കി. അച്ഛനെ എക്സിറ്റ് ചെയ്ത് പോയി. കാരണം 3 പേര് മാത്രമുള്ള ഇപ്പോൾ എന്തിനാ ഗ്രൂപ്പ് എന്നുള്ളൊരു ചോദ്യമാണ് എൻ്റെ വീട്ടിലൊക്കെ ഉണ്ടായിട്ടുള്ളത്. അപ്പോൾ ഇതെനിക്കൊരു ഒരു ഏലിയൻ ഫീലിംഗ് ആണ് ഒരു കൂട്ടുകുടുംബം എന്ന് പറയുന്ന സാധനം. അപ്പം എല്ലാവരുടെയും അസൂയയോടുകൂടി അവരുടെ കൂട്ടുകുടുംബങ്ങൾ നോക്കി കാണുക എന്നുള്ളതൊഴിച്ചാൽ, അല്ലെങ്കിൽ അപ്പോൾ ഞാൻ കാണുമ്പോൾ അവരുടെ ഉള്ളിലുള്ള ഇമോഷൻസ് ഞാൻ ഭയങ്കര എനിക്കും വേണം ഇങ്ങനെ ഒരു സംഭവം എന്ന് തോന്നിയിട്ടുള്ള സംഭവങ്ങൾ അതിൻ്റെ ഒരു 1000x ടൈംസിലാണ് ഞാൻ ട്രിച്ചിയിൽ നമ്മുടെ ഷൂട്ടിംഗ് ലൊക്കേഷൻസിൽ കാണുന്നത്. കാരണം എൻ്റെ മനസ്സിൽ ഈ ഒരു ന്യൂക്ലിയർ ഫാമിലിയിൽ വന്നത് കാരണം തന്നെ വളരെ ലിമിറ്റഡ് ആയിട്ടാണ് ഇമാജിനേഷൻ പോയത്. കഥ പറയുമ്പോൾ വരെ ഈ പ്രോപ്പർ ഈ ഇമോഷൻസ് മാത്രമേ കണക്റ്റ് ആവുന്നുണ്ടായിരുന്നുള്ളൂ. ചുറ്റും 200 ആൾക്കാരുണ്ടാവും എന്നുള്ളത് മറന്നേ പോയി. ഇങ്ങനെ ഒരു സംഭവം സെറ്റിൽ വരുമ്പോൾ അത് കാരണം തന്നെ ഭയങ്കര തിരക്കും സൗണ്ട് ഇല്ലാത്ത സമയമില്ല. സാറൊക്കെ എപ്പോഴും പറയും, ഞാൻ സൈലൻസ് വിളിക്കുകയായിരുന്നു സെറ്റിൽ. സൈലൻസ് ഫ്രണ്ടിൽ നിന്നാണ് ഫ്രണ്ട് അഭിനയിക്കാൻ, ഫ്രണ്ടിൽ നിന്ന് അത്രയ്ക്കാള് എല്ലാവരും സീനിന് ആവശ്യമുള്ളവരും. സോ ഒരു ട്രെയിലർ കിട്ടിയ ജോയിൻറ്റ് ഫാമിലി ആണെങ്കിൽ എങ്ങനെ ഉണ്ടാവും എന്നുള്ളത്. ബട്ട് ഇറ്റ്സ് എ ബ്യൂട്ടിഫുൾ എക്സ്പീരിയൻസ്. ഇറ്റ്സ് എ വെരി എൻഡ്യൂറിങ് ആയിട്ടുള്ളൊരു എക്സ്പീരിയൻസ് ആണ്. ഭയങ്കര എല്ലാവരോടും നമ്മുടെ കൂടെ ആക്ട് ചെയ്യുന്ന ആക്ടേഴ്സിനോടൊക്കെ എൻ്റെ അച്ഛൻ JP സാർ എൻ്റെ ഫാദറായിട്ട് ആക്ട് ചെയ്ത് പുള്ളിയുടെ അടുത്തൊക്കെ ഭയങ്കര സ്നേഹം തോന്നും. ലൈക്ക് ഇതിലൊരു അച്ഛൻകുട്ടിയാണ് ഭയങ്കര. സാറിൻ്റെ നമ്മുടെ കല്യാണം നടക്കുന്ന സീനിലൊക്കെ സാറിൻ്റെ കൈയൊക്കെ പിടിച്ച് നിൽക്കുമ്പോൾ ഒരു ഭയങ്കര ഫീലായിരുന്നു. സോ അതാണ് ഞാൻ പഠിക്കുകയായിരുന്നു. ഞാൻ സിനിമയുടെ സെറ്റിൽ ചെന്നിട്ട് ഞാൻ ഓരോ കാര്യങ്ങൾ പഠിക്കുകയായിരുന്നു. ഇവിടുന്ന് പഠിച്ചിട്ട് പോയതോ എനിക്കറിയാവുന്നതോ ആയിട്ടുള്ള കാര്യങ്ങളൊന്നും അവിടെ വർക്ക് ആയിരുന്നില്ല. കുറച്ച് കൂടുതൽ தேங்க்யூ ஸோ மச். ஓகே நான் சாரை பற்றி சொல்லிடுறேன். நான் கடைசியாக சொல்லான்னு இருந்தேன். ஓகே இல்லை உன்னி சாருக்கு ஃபஸ்ட்டு இந்த நேரத்தில் ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா கருடன் மூவி வெற்றிமாறன் மூவி ஃபஸ்ட்டு விடுதலை, செகண்ட் மை மூவி கருடன். ஓகே, அப்போ கருடனுக்கு அந்த மெயின் ரோல் ஒரு வில்லன் ரோல் யார் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஸோ அப்போ ப்ரொடியூசர் சொன்னாங்க, டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உன்னி சார் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்டர் உன்னி சார் அவருடைய ஃபோட்டோ காட்டினாங்க. ஒன்று சார் இவர் ஐயப்பன் ஹீரோ. ஆமாம் சார், அவர் வில்லன். உங்களுக்கு ஓவரத்தை டூ மச் இதெல்லாம் எப்படி இது அவர் வில்லனாக இருப்பார்? இல்லை நான் ஸ்டோரி சொன்னேன். அவர் ஸ்டோரி கேட்டுட்டு நான் ஸ்டோரி கேட்குறேன், பிடிச்சிருந்தா நான் ஓகே சொல்லியிருக்காரு. பாப்பா வேண்டவே வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அவர் இப்படி இருக்க நல்ல ஹேண்ட்ஸமாக மேலேயாக இருக்கார். நான் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு எப்படி இது டூ மச் வேணும். இல்லை ஸ்டோரி கேட்குன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பிரதர் ஸ்டோரி கேட்டாங்க. ஸ்டோரி கேட்டு பிடிச்சி போய் ஓகே அப்படின்ட்டாங்க. நான் டைரக்டர்கிட்ட கேட்டு ஓகேவா சொன்னீங்களா, நான் தான் ஹீரோன்னு சொன்னீங்களா வேணும் எல்லாமே கேட்ட ஓகேன்ட்டார். ஐயோ அப்படின்னு எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன். அப்படி ஒரு கலெக்ஷன் அந்த மூவி, அப்படி ஒரு அழகான ஹீரோ. எப்படி இவர் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்து ஸ்பாட்டுக்கு வந்தார். அந்த ஃபஸ்ட் நாள் வந்ததுலேருந்து எண்டு ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் நான் ஒன்று நினச்சி பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஹீரோ இப்படி இருப்பார் என் இமேஜினேஷன் அது அங்கே இல்லவே இல்லை. ஒரு துளி கூட இல்லவே இல்லை. எண்டு வரைக்கும் அவர் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுவார். எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கட்டமாக இருக்கு. பிரதர் என்ன பிரதர் எதுவுமே இல்லை அவர். நான் லாஸ்ட் ஃபைட்டில் டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஒரே அடி இப்படி அடிச்சுட்டு நான் போயிருவேன் சார், ஏறல என்ன சார். இல்லை அவர் சொல்லிட்ட கேரக்டர் என்னவோ அதுதான் அப்படின்னாரு. ஆனால் அந்த படம் முடிச்சுட்டு நான் அந்த படம் பார்க்குறப்ப படத்தை ஃபுல்லாக போட்டு பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு உண்மைக்கு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. நான் அங்கேருந்து உண்மைக்கு நான் டேரக்டர் சொன்னேன், உன்னி சாருக்கு ஃபோன் பண்ணுங்க, ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். சார் பிரதர் அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு, பெரிய கலெக்ஷன். ஸோ அதுக்கு உண்மைக்கு உன்னி பிரதரோட பங்களிப்பு தான். ஸோ அவரை கூட நடித்தது தான் எனக்கு அந்த படத்துக்கு கரெக்டான ஒரு கேரக்டர், ஒரு ஆக்டர் அங்கே இருந்ததுனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி பிரதர், ரொம்ப நன்றி. உண்மைக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்டா எனக்கு நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், எனக்கு டோட்டல் இந்திய மூவிலே எனக்கு மலையாள ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இன்னும் கூட எனக்கு ஆசையாக இருந்துச்சு சார், அவங்க முன்னாடி நானும் வேட்டிட்டு வரணுண்டு. எல்லா ஆக்டர்ஸும் ரொம்ப நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிறப்ப எனக்கு கரெக்டாக எனக்கு அவரே எனக்கு இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. இப்போ இங்கே வர்றப்ப
பிரதரை கேட்டேன். பிரதர் எனக்கு என் லைஃப்பை நிறைய அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிரதர் இந்த மாதிரி இங்கே வர்றோம், நாங்கள் எங்கள் கூட இருந்த சப்போர்ட்டாக இருக்குது, எனக்கு சரியாக எனக்கு இது மலையாளம் தெரியாது, என்னைக்கு டேட்டை நான் ஓகே நான் வர்றேன், நான் வந்துடுறேன் ஓகே அப்படின்னு இப்போ வந்து இங்கே வந்திருக்காங்க. இதுக்குமே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணாங்க சசிகுமார் சாரோட. இந்த மூவிக்கு எங்கள் மாமன் மூவிக்கு இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, பட் இருந்தால் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர். അല്ല അങ്ങനെയല്ല, അല്ല അതായത് ഞാൻ എൻ്റെ ടീമിനെ പറ്റിയും സംസാരിച്ചില്ല. ജസ്റ്റ് ഒരു കാര്യം പറയണം എന്നുണ്ടായിരുന്നു, അതുകൊണ്ടാണ് മയക്ക് തിരിച്ച് കാണിച്ചത്. ഒന്ന്, സൂരി സാറ് ഒരുപാട് കഷ്ടപ്പാടുകളിൽ നിന്നും ഒരുപാട് ലൈഫ് എക്സ്പീരിയൻസിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള ആളാണ്, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാതെ. എനിക്ക് എൻ്റെ വർക്കിംഗ് എക്സ്പീരിയൻസ് വിത്ത് ഹിം നിങ്ങൾ ചോദിക്കുമായിരിക്കും, എന്നാലും എനിക്ക് ഭയങ്കര നല്ലൊരു മനുഷ്യൻ്റെ കൂടെ വർക്ക് ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ പഠിക്കുന്ന ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ടല്ലോ. എനിക്കത് പുള്ളി സംസാരിക്കുമ്പോഴാണെങ്കിലും ഒരാൾക്ക് കൊടുക്കുന്ന റെസ്പെക്റ്റ് ആണെങ്കിലും ജെന്യുവനായിട്ട് കൊടുക്കുന്ന അപ്രീസിയേഷൻ ആണെങ്കിലും ഇതൊക്കെ എന്നെ ഒരുപാട് ഹെൽപ്പ് ചെയ്തിട്ടുണ്ട് സെറ്റിൽ. എനിക്ക് ഭയങ്കര ഒരു സപ്പോർട്ടുള്ള പോലെ തോന്നിയിട്ടുണ്ട്. പിന്നെ ശ്വാസികയാണെങ്കിൽ ഞങ്ങൾ കുമാരിയിൽ ഒരുമിച്ച് വർക്ക് ചെയ്തിട്ടുള്ളതാണ്. ശ്വാസിക തമിഴ് സിനിമയിൽ അവൾ പുള്ളിക്കാരി അക്സെപ്റ്റ് ചെയ്യപ്പെടുന്നത് കാണുമ്പോൾ എനിക്കൊരു ഉള്ളിലൊരു സന്തോഷമാണ്, ഭയങ്കര പ്രൗഡ് ഫീലിംഗ് ആണ്. സീയിങ് ദാറ്റ് ഷീ ഈസ് ഫൈനലി ഗെറ്റിംഗ് ഹെർ ഡ്യൂ ആൻഡ് ഐ ഓൾവേസ് തോട്ട് ഷീ വാസ് നോട്ട് ഗെറ്റിംഗ് ഹെർ ഡ്യൂ ഹിയർ. ആൻഡ് അത് തമിഴ് സിനിമയിൽ നിന്ന് വാരിക്കോരി സ്നേഹം കൊടുക്കുന്ന കാണുമ്പോൾ ഞങ്ങളുടെ ഓഡിയോ ലോഞ്ചിലാണെങ്കിലും ഒരുപാട് പേര് ശ്വാസികയുടെ പെർഫോമൻസിനെ പറ്റിയിട്ട് സംസാരിക്കുകയാണ്. തമിഴ് സിനിമ ഉള്ളിടത്തോളം കാലം ശ്വാസിക എന്ന് പറഞ്ഞ ആക്ടറിന് അവിടെ വർക്ക് ഉണ്ടാവും എന്ന് പറയുകയാണ്. മാരി സെൽവരാജ് സാറിൻ്റെ സ്പീച്ചിൻ്റെ ഒരു 3/4 ഓഫ് ടൈം ശ്വാസികനെ പറ്റിയിട്ടാണ് സംസാരിച്ചുകൊണ്ടിരുന്നത്.